மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல சந்திரன் சாரத்தில் இருக்கிறது. உங்களை அறியாத தெய்வ அனுகூலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரமும் தொடரும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறது. ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கல, நிறைய தடை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஃபர்தராக உங்களோட ஹையர் எஜுகேஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னு எதிர்பார்க்க ப்ராக்ரஸ் வேலையில் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, வேலையில் ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் தான். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வெளியூரில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பொருளாதார வசதி இருந்தால் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கணவன் மனைவி உறவு, தேவையற்ற செலவினங்கள், பிரிவு இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் திருமணத்திற்கு பேச்சுவார்த்தைகள் இருக்கிறவங்க தள்ளி போடுங்க. நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், நடக்கிறதுல நிறைய தடைகள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான பிளானிங்கை இப்போயே பண்ணுவீங்க. அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. இந்த வாரம் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.